யாருமே என் ரூமுக்கு வரக்கூடாது. அத்தை ஆனா அப்புறம் நான் எங்கதான் தங்குறது? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூம்ல என்னால இருக்க முடியாது. நீங்க ரூம்குள்ள விடலன்னா நான் என்ன பண்ணுவேன்? ராத்திரி நான் எங்க தங்க? நீ என் ரூம்லயே தான் இருக்க போற. நைட்ல யார் மருந்து கொடுப்பாங்க? ராத்திரி நான் எந்திரிக்கணும்னா யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? இந்த பொண்ணுக்கு வீட்ல கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்கே மகாராணி மாதிரி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அத்தை நான் போறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க தானே இந்த நிறுத்திட்டீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அத்தை உங்களுக்கு காயம் பட்டிருந்தது இல்ல, நீங்க கீழே விழுந்தீங்களே, அதனாலதான் நான் போறது கேன்சல் ஆகிருச்சு. அத்தை அதுக்கு நான் என்ன செய்யறது? சரி நாளைக்கு போயிடலாமா? நான் உன்கிட்ட காலையில என்ன சொன்னேன்? சரியா கேட்கலையா? நான் சொன்னேன்ல, உனக்காக என் வீட்டோட பழக்க வழக்கங்களை கெடுக்க முடியாதுன்னு சொன்னேனா இல்லையா? என் வீட்டுல மருமகளுங்க எப்போ வேணாலும் வெளியே போய் எப்போ வேணாலும் உள்ள வர்ற மாதிரி இருக்காது. ஏய் அர்ஜுன், சொல்லுங்க அம்மா. நீ போய் தூங்கு, நான் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். பெரியவளே. சரி அத்தை, சாப்பாடு ரெடியா இருக்கு, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். அர்ஜுன் அண்ணா, நீங்க சாப்பாடு சாப்பிட்டு நேரா தூங்குங்க. தூங்காம வேற என்ன பண்ண போறான்? ஆமா, அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை. சரி அப்படின்னா இப்போ நான் சாப்பாடு அனுப்புறேன். ஆஹானா அர்ஜுன் கொழுந்தனாருக்காக நீயே சாப்பாடு எடுத்துட்டு வருவியா? ஆமா, அப்போ வா. ஏன் அவதான் கொண்டு வரணுமா? ஆமா, உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? அந்த பொண்ணு என் கூட ரூமுக்கு வரா. சரி இப்போவே அஹானா உங்க ரூமுக்கு போயிடட்டும். ஆமா, எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க யாருக்காவது பிரச்சனை இருந்தாலும் அதை கேட்க யாராவது இருக்காங்களா? சொல்லி எல்லாம் வேஸ்ட். சொல்லி ஒரு பிரயோஜனம் கூட இல்லையே. நீ என்ன சொல்ற டுகுன்? நத்திங். நத்திங் தான். அதாவது ஒன்றும் இல்ல பெரியம்மா. சரி கிளம்பு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. ரூம் வரைக்கும் கொண்டு போய் விடுவா. அடே புடி. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை. புடி. சரி. மெதுவா அரே போலா. இப்ப உங்க உடம்பு சரியாகிடுச்சே. சரி, இப்ப குறைஞ்சது நீங்க நடக்க முடிஞ்சதே. ஆமாண்டா போல்ட்டு, இப்போ நான் சரியாயிட்டேன். நான் அப்படியே உட்கார்ந்துட்டா இந்த வீடே மூழ்கி போயிடும். இப்போ எவ்வளவுதான் வலி இருந்தாலும் கடமையை செஞ்சுதானே ஆகணும். சரி பிரீத்த, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க தான் சொன்னீங்கல்ல அர்ஜுனோட மனைவிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு. அதாவது இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கான்னா அவளுக்கு தண்டனை கொடுப்பீங்க இல்லையா? அவளுக்கு தண்டனை உறுதி, கண்டிப்பா கிடைக்கும். அந்த எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட விட்டுரு. ஆமா, அது சரிதான். நீங்க எப்பவுமே நிறைய விஷயங்கள்ல பிஸியா இருப்பீங்களே. நான் சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், நீங்க மறக்க கூடாதுன்னு. இந்த மாதிரி விஷயங்களை நான் மறக்க மாட்டேன் போல்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நீ கவலைப்படாத. சம்மந்தி, நான் உள்ள வரலாமா? யாரது? நான் கருணா, அஹானாவோட அம்மா. வாங்க உள்ள. வணக்கம் சம்மந்தி. வணக்கம். அம்மா வந்திருக்காங்க. எத்தனை நாளாச்சு அம்மாவை பார்த்து. சரி கேளு, இப்படி அவசரமா ஓடி ஓடி போய் பார்க்காத. அம்மாவே உன்னை கூப்பிடுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் அம்மாவை பாக்குறல்ல, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ எனக்கு தோணுது, ஒருவேளை இல்லையோன்னு அஷ்டமங்கலா பூஜைக்கு போக சொல்லுவாங்கன்னு தோணுது. அக்கா, அதுல எல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. அஷ்டமங்கல பூஜையெல்லாம் இப்போ சாத்தியமே இல்ல. எனக்கு தோணுது, யாருக்கு தெரிய, ஒருவேளை இன்னைக்கு என்ன அனுப்பிடலான்னு. அடடா, இல்ல இல்ல அஹானா, அப்படி இருந்திருந்தா முன்னாடியே அனுப்பி இருப்பாங்களே. நீங்க என்ன இங்க திடீர்னு? ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க போல. சின்ன மாமாவும் பெரியத்தையும் சொல்லியிருந்தாங்க, இந்த வீட்டு மருமக அவங்க பிறந்த வீட்டோட தொடர்பு வச்சுக்க முடியாதுன்னு. சரி, இப்போ நீங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு எப்படியும் அஹானா. போல்ட்டு, என்ன பேச விடு. சம்மந்தி, உங்களுக்கு நினைவுல இருக்குல்ல, நான் எப்படியும் ஒரு முறை இங்க வரணும். சீர் எடுத்துட்டு சீக்கிரம் இங்க வருவேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் இல்லையா? ஆமா, வயசாச்சுல, இவ்ளோ பொருட்களை தனியா கொண்டு வர முடியல. அதனாலதான் எங்க தெருவுல இருக்க பையனை கூட்டிட்டு வந்த. தீப்,
சாமான்கள் இங்க வை. கல்யாணம் எப்போ முடிஞ்சிடுச்சு, இப்போ சீர் கொண்டு வந்து என்ன செய்யறது? சமந்தி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தல, அதனாலதான் கொண்டு வந்தேன். அதுவும் இல்லாம அஹானாவோட அப்பா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. நான் சீர் முழுசா கொண்டு வரலன்னா அவரோட ஆத்மாவுக்கு எப்பவுமே சாந்தி கிடைக்காது. தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. அண்ணி இவங்க ஏன் வந்திருக்காங்க? சீர் கொண்டு வந்திருக்காங்க. ரிசப்ஷனுக்கு தான் வெறும் கையோட வந்திருந்தாங்க. வாவ், சூப்பர், நல்லது. கல்யாணம் எப்போ முடிஞ்சிருச்சு? இப்போ சீர் எடுத்துட்டு வரீங்க. அப்போ நாங்க என்ன இந்த சீருக்காகவா காத்துக்கிட்டு இருக்கோம்? எங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல இல்ல அக்கா, நீங்க இவ்ளோ பெரிய மனுஷங்க, நீங்க ஏன் இப்படி சாதாரண சீருக்காக காத்துக்கிட்டு போறீங்க? நான் கொடுத்த வாக்குக்காக இத கொண்டு வந்தா. என் அஹானா எப்படி இருக்கா? ஆஹானா, ஏய் அஹானா, ஏய் நில்ல. அம்மா எப்படி இருக்க என் கண்ணே? இவ இல்லாம இவ்வளோ கஷ்டம்னா இவ்வளோ உங்களோட கூட்டிக்கிட்டு போங்க. உங்க வீட்டுக்கு உங்களுடைய இல்ல இல்லப்பா, அது எப்படி முடியும்? என் மக புகுந்த வீட்டை கவனிக்க தான் வந்திருக்கா. இப்ப இவ உங்க வீட்டு மருமக தானே. அட நான் சொல்றேன்ல, இவ்வளோ உங்களோட கூட்டிட்டு போங்க. பெரியத்த நில்லு போல்ட்டு, ஒரு நிமிஷம் பேச விடு. எங்களுக்கு உங்க சீர் எதுவும் வேணாம். உங்க மகளுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கல, ஆனா குடும்பத்தை நடத்த எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. உங்க மக என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? உங்க பொண்ணு எங்க வீட்டு பழக்க வழக்கங்களை சீரழிச்சுட்டா. இவளுடைய அராஜகத்தை பொறுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். என்னாச்சு சம்பந்தி? அப்படி என்னதான் செஞ்சா? ஆனா உங்க வீட்டோட விதிகளை மதிக்கலையா? சின்ன மருமகளே வா. நீங்க 3 பேரும் வரிசையா நிக்கிறீங்க. இங்க என்ன குரங்கு வித்தையா நடக்குது? அத்தா, நாங்க சும்மாதான் அப்படியே நிக்கிறோம். இங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, உள்ள போங்க. அம்மா எப்படி இருக்கேன் கண்ணே? அட இங்க என்னதான் நடக்குது? வீட்டுக்கு யார் வந்தாலும் நீங்க 3 பேர் இப்படி வரிசையா நின்றுவீங்களா? அட யாராவது பெரியவங்க இல்ல சொந்தக்காரங்க வந்தா கூட பரவாயில்ல. யார் வந்திருக்காங்க தெரியுமா? இவங்க அவங்க மகளை எங்க வீட்டுல வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சு வச்சு கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களோட செல்ல மக என்ன கூத்து செய்யறான்னு பார்க்க வந்திருக்காங்க. இவங்க அவங்களோட பொண்ணு பண்ண தப்பையெல்லாம் எப்பவுமே மறைச்சே வச்சிருந்திருக்காங்க. சம்பந்தி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு எதுவும் புரியவே இல்ல. ஆனா ஏதாவது பெரிய தப்பு செஞ்சுக்காளா? உங்க மக எப்பதான் சின்ன தப்பு செஞ்சிருக்கா உங்களுக்கு தெரியுமா? என் பேத்திக்கு டான்ஸ் சொல்லி தரேன்னு காலில் சலங்க கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருந்தா. நான் என் கண்ணாலே பார்த்தேன். அது மட்டும் இல்ல, ஏரியா ஃபங்க்ஷனுக்கு வராதன்னு சொல்லியும் அவ வந்துட்டா. முகம் முழுக்க மூடிக்கிட்டு அந்த போட்டிக்கு வந்தா. இவ்வளவு முகத்தை மூடிக்கிட்டு சொல்லுங்க, யாராவது இப்படி செய்வாங்களா? அப்புறம் மேடையில ஏறி பேசினது வேற விஷயம். அடடா, அதுவும் முழு தெரு முன்னாடியே. இப்ப ஏரியா மக்கள் முன்னால எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அக்கம் பக்கத்துல எப்படி மூஞ்சிய காட்டுவோம்? நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டு மருமகளா இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? அட பெரியத்த என்ன தண்டனை கொடுப்பாங்க? அங்கிருந்து தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கா. ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் போல்ட்டோன்னா, நீங்க என் அம்மாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்லணுமோ அது என்கிட்ட சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அங்க பாத்தியா எப்படி எதிர்த்து பேசுறா? இவளை இப்போ என்ன செய்யறது?
என்ன இங்க தங்க விடுங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலையே. அப்புறம் ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்றீங்க? அடு நடு அண்ணி, நடு அண்ணி. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீர் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க இப்படி அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. யார் கொண்டு வர சொன்னது? நாங்களா இதெல்லாம் கேட்டோம்? ஆமா அத்தை, கல்யாணத்துக்கு முன்னால நீங்க தான் 50 பேருக்கான சீர் பத்தி சொன்னீங்க. கல்யாணத்தப்ப பாதிதான் வந்துச்சு, மீதி வரலன்னு என் அம்மாவை எப்படி அவமானப்படுத்தினீங்க? எல்லா சீர் பொருட்களையும் அப்புறம் கொண்டு வரதா அப்போ அம்மா வாக்கு கொடுத்தாங்க. அம்மா இங்க வாக்க நிறைவேற்றதான் வந்திருக்காங்க.